நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா உங்கள் குடும்பமே அவருக்கு சொந்தம். அது இயேசுவின் குடும்பம். அதனால தான் நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். உங்களோட பேசி உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்கிறோம். சரி, இந்த நாளில் கூட ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுக்கு தானே ஆண்டவர் குடும்பமாக ஜெபிக்கிற இந்த அருமையான அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அதனால் இந்த குடும்ப ஜெபத்தில் எல்லாருமே பங்கு பெறணும். அதுக்கு நீங்கள் முயற்சிக்கணும். உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த குடும்ப ஜெபத்தில் வரும்படி பழக்கி வைக்கணும். சின்ன குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போதே சின்ன பிள்ளைங்க தூங்கட்டும் போட்டோம் அப்படி விடக்கூடாது. தேவ சமூகம் முக்கியம். ஆண்டோடைய பிரசன்னத்தில் வர்றது அவசியம்னு அவங்கள சின்ன வயசுலேயே படிப்பிக்கணும். ஆனால் சின்ன பிள்ளைகள் தான் நம்ம உற்சாகமாக வந்து உட்காந்துருக்குறாங்க குடும்ப ஜெபத்தில். பெரியவங்களை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், வாங்க நம்ம ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ குடும்பமாக சேர்ந்து ஒரு பாட்டு பாட போகிறோம். 2 பாடல்களை பாடி வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்துக்குன்னு சில தேவைகள் காரியம் இருக்கலாம். ஜெப குறிப்பு எழுதி வச்சுருக்கிறீங்களா? ப்ரேயர் டைரி, ஒரு டைரி நீங்கள் வச்சுருக்கணும். அதில் எழுதணும் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், எந்த நாளில் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. ரெகுலராக ஜெபிக்கும்போது அது பதில் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறதுனால ஜெப குறிப்பெல்லாம் எழுதி ரெடியாக வைங்க. நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். இப்போ முதலாவது ஒரு பாடல் பாட போகிறோம். நம்ம இருப்பதே தேவனுடைய கிருபை. நம்ம பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கிருபை. எத்தனையோ ஒரு ஆபத்துகள் பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நம்ம ஒரு சந்தோஷமாக இருப்பதே ஆண்டோடைய கிருபை. அதனால் கிருபை இதே, தேவ கிருபை இதே, என்னை தாங்கிய நடத்தியதேன்னு சந்தோஷமாக பாடலாமா? எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் கரந்தட்டி பாடுங்க. உங்கள் வீட்டில் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு வந்திருந்த பிள்ளைகள் அந்த சின்ன கிட்டார் எடுத்துகிட்டு வாங்க, சின்ன பேங்குஸ் எடுத்துகிட்டு வாங்க, டேம்பரின் எடுத்துகிட்டு வாங்க. சேர்ந்து மியூசிக் வாசித்து பாடணும். சரியா? இப்போ பாடலாம். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே, தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே, தாங்கி நடத்தினதே
இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே காத்தனரே. கர்த்தர் எம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தர் எம்மை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நம்ம மகிழ்ச்சியோட ஆனந்தமாக இருக்கணுமா? மகிழ்ந்தே. பார்த்தீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வீட்டில் அந்த சந்தோஷம் இருக்குதா? சில வீட்டுக்கு போனால் கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். சில வீட்டுக்கு போனால் முன்னே ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு இந்த வருத்தம் அந்த வருத்தம் அந்த கஷ்டம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த ஆண்டவர் சொல்லார், மகிழ்ந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அவர் சந்தோஷம் நம்ம வீட்டில் காணப்படணும். சரியா? சரி, அதற்கு இயேசுவின் மேலே அளவில்லாத அன்பு கூர்ந்து அந்த அன்பு உங்களுக்குள்ளே நிரம்பிட்டா அந்த சந்தோஷம் வந்துடும். உண்மையில் இயேசுவின் மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டிங்கன்னா அந்த சந்தோஷம் உள்ளத்தில் பொங்கி பொங்கி வரும். உங்களுடைய முகத்திலே தெரியும். வீட்டுக்குள்ளே வந்தாலே இந்த சந்தோஷம் தெரியும். இப்போ ஒரு பாட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆனால் ஆண்டவர் மேலே நான் இன்னும் அன்பு கூறணும் அப்படின்ற எண்ணத்தோடு துதித்த பாடலாமா? பாடுவோம். கூறுவே இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்கும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறாய் சோதித்து பாருங்க, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம வேத புஸ்தகத்திலிருந்து ஆதியாமத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு காரியமாக தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இப்போ லேவியராகமும் வந்திருக்கிறோம். லேவியராகமத்தில் 23வது அதிகாரம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தில் லேவியராகமும் 23ஆம் அதிகாரம் ஒரு வசனம் 40வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அது பழைய ஏற்பாட்டில் 158வது பக்கம். எடுத்துட்டிங்களா? வசனத்தை பாருங்கள் எல்லாரும். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சன் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். தேவன் தம்முடைய ஜனம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது நிறைய பண்டிகைகளை சொல்லுகிறார். என்னென்ன பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுங்க, சந்தோஷம். பண்டிகை எதுக்கு? பண்டிகைனால ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. கிறிஸ்மஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, புது வருஷ பிறப்பின் பண்டிகை, சில சர்ச்சஸில் பிரதிஷ்டை பண்டிகை. இந்த பண்டிகைன்றது ஒரு பெரிய சந்தோஷம், அப்படி தானே? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய பண்டிகைகளை சொல்லுகிறார். நிறைய பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, அரிப்பின் பண்டிகை, அதே மாதிரி பல பண்டிகைகளை ஆண்டவர் சொல்லி அவர் சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், மன மகிழ்ச்சியின் நாள். ஆலயத்து போகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிற சந்தோஷம்தான். திங்கக்கிழமையும் மகிழ்ச்சியாக இருங்க, செவ்வாய்க்கிழமையும் மகிழ்ச்சியாக இருங்க, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, எல்லா நாளும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா? தேவன் விரும்புகிறதை நம்ம செய்ய அர்ப்பணித்து கொண்டா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது? அதையெல்லாம் அப்புறப்படுத்தி நம்மை மகிழ்ந்திருக்க செய்வார். அப்போ ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சி உண்டாகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் நீங்கள் வேதத்தில் பார்த்தா அங்கே தான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது இல்லை? சபை ஆரம்பிக்கப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறாங்க. தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் சேர்க்கப்படுகிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பார்த்தீங்களா? கபடமில்லாத இருதயம். அவங்களுக்குள்ள சூதுவாதே கிடையாது. பொறாமை, பெருமை, அந்த சூதுவாது, போட்டி, பொறாமை எல்லாம் இல்லை. இன்றைக்கி அப்படிலாம் இல்லைல்ல. ரொம்ப துக்கம்.
அது மாத்திரம் இல்லை, மகிழ்ச்சியோடும், கபடற்ற இருதயத்தோட மாத்திரம் மகிழ்ச்சி. தேவ பிள்ளைகள்னா சந்தோஷமாக இருந்து, இப்படி இருக்கீங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசு என்ன சந்தோஷமாக வச்சிருக்கார், அப்படி தான் சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி தான் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விரக்தியாய் பேசுகிற கிறிஸ்தவங்க அதிகம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் பல தேவ பிள்ளைகளை சந்திக்கிறல்ல, பல குடும்பங்களுக்கு போகிறல்ல, சில தேவ பிள்ளைகளை கேட்டால் எப்படி இருக்கிறீங்க கேட்டால், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் பிரதர், ஆண்டவர்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, என்ன வாழ்க்கை முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் 7 நாளும் சந்தோஷமாக இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருப்பது அல்ல, எல்லா நாளும் உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிற விஷயம் என்ன? பாவம்தான். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் தடைப்பட்டால் சந்தோஷம் பாதிக்கப்படும். இயேசுவோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், நெருக்கம் எது வந்தாலும் இந்த சந்தோஷத்தை பாதிக்கவே பாதிக்காது. இதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். சந்தோஷம் பாதிக்கப்படுது, என் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதை சரிப்படுத்த நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அந்த மன மகிழ்ச்சியை நமக்கு தருவார். இந்த சந்தோஷம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:21 நான் இந்த வாக்குத்தத்தம் தெரியல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் எல்லாம் சொல்கிறோம். யாருக்கு? ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, அப்போ நான் பெரிய காரியம் செய்வேன். உங்களுக்குள்ள இந்த மகிழ்ச்சியின் களி கூறுதல் இருக்கணும். என்னங்க இந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனைக்கு தேவை இருக்குது, குழந்தைகள் வியாதிப்பட்டுட்டாங்க, அடுத்து என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னா, அதுக்கு மத்தியில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? இயேசு கூட இருக்கார்ல. இயேசு எங்க? உங்கள் வீட்டில் இருக்காரா? உங்கள் கூட இருக்காரா? இயேசு கூட இருந்தால் என்ன நடந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்கும். அதுதான் சத்தியம். இந்த ரகசியத்தை தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இயேசு எங்கள் வீட்டில் எங்கள் கூட இருக்கிறார், என்ன நடந்தான்னு அதெல்லாம் சரி பண்ணி தந்துடுவார். அந்த மகிழ்ச்சி. அதனால தான் பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லப்பட்டது? கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷம் கிடையாது, கர்த்தருக்குள் அவர் கூட இருக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷம். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனை வரும் போகும், தேவை வரும் போகும், ஆண்டவர் சந்திச்சிருவார், வியாதி வரும் போக சுகம் கொடுத்துருவார். எதுக்கு பயந்து கலங்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமாக இருங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சந்தோஷமாக இருந்த, சந்தோஷமாக இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் 28 அதிகாரம் ஆசீர்வாதத்தை குறித்து, சாபத்து குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட சாபத்துக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறு, அதான் சாபம்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை. உபாகம் 28 அதிகாரம் புரட்டுங்க, வசனத்தை திருப்புங்க. 259 பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், 47, 48 வசனத்தை கவனிங்க. வசனத்தை பாருங்கள். இந்த வசனம்தான், இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம இது மூலமாகவும் சந்தோஷம் பெற முடியாது. பாருங்கள், சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும், ஒரு மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எல்லாம் நல்லா இருக்குது, ஆசீர்வாதம், வருமானம், வேலை எல்லாம் நல்லா இருக்கும்போது நீ மன மகிழ்ச்சியோட களிகூர்ந்த ஆண்டவரை துதிக்காததுனால சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். சாபம் வரும். ஏன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்க தெரியலையே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்ல, சந்தோஷமாக துதிக்கலாம்ல. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தந்திருக்கிறார், வீடு தந்திருக்கிறார், வேலை தந்திருக்கிறார், பிஸ்னஸ் தந்திருக்கிறார், வருமானத்துக்கு வழி உண்டாக்கி இருக்கிறார். அந்த நன்மையெல்லாம் நினச்சி நீங்கள் துதித்து சந்தோஷப்படலாம்ல. ஒரு சின்ன குறை இருக்கா, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது சரியில்லை, இந்த காரியம் எப்படி இருக்கேன், எப்படி ஒரு சின்ன காரியத்தை வச்சு துக்கப்பட்டு நான் அப்படியே கலங்கி போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க.
எவ்வளவு நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை நினைச்சு மகிழ்ச்சியோடு நீங்க தேவனை துதிக்காவிட்டால் சாபம் வந்துவிடும். அதே ஆண்டவர் சொல்றார். நீங்க நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் சாபத்துக்குள்ளாக அது ஒரு காரணம். அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளை நினைத்த முதல்ல மன மகிழ்ச்சியோட, ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்க வீட்டில் இருக்கிறீங்க, எங்க குடும்பம் உமக்கு சொந்தம். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்தாலே மற்ற எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் குறைவு நிறைவுகளை தாண்டி தான் போகணும். நம்முடைய கடந்து போகிற பாதையில் வியாதி வரும், சில தேவை வரும், சில பிரச்சனை வரும், சில தடங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி போகிற காரியம். அதையே நினச்சி துக்கப்பட்டுக்கிட்டு ஆண்டவர் அதை செய்யலை இதை செய்யலை முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் அது சாபமாய் மாறிவிடும். முதல்ல நன்மைக்காக ஆண்டவரை துதிங்க. வீட்டில் குழந்தை இருக்குல்ல, எத்தனை லட்சம் பேர் ஒரு குழந்தைக்காக எத்தனை வருஷமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்காக ஆண்டவரை சந்தோஷமாக துதிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு வேலை இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, நிரந்தர வருமானம் இருக்குல்ல, அதுக்காக மகிழ்ச்சியோடு துதிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சொந்தமாக வீடு இல்லை, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஆண்டவரை துதிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு சைக்கிள் கூட இல்லை, உங்களுக்கு பைக் இருக்குது, கார் இருக்குல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா? ஆண்டவனை சந்தோஷமாக துதிச்சிருக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கூட இல்லாட்டா அதுவே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும் தான் ஆண்டவர் சொல்கிறார். எப்போவுமே தேவன் தந்த நிறைவை நினைத்து மகிழ்ச்சியாய் துதிப்பார். சில குறைவுகளையே பேசி கொண்டிருக்கக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் தருவார். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு குடும்பத்தார், கிறிஸ்துவ குடும்பம், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவி 2 பிள்ளைகள் எப்பவுமே மன மகிழ்ச்சி. அவங்க சர்ச்சுக்கு போன சந்தோஷமாக குடும்பமாக போவாங்க, குடும்பமாக ஜெபிப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத நண்பர் இருந்தார். அவருக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார், எப்பவும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சிரித்த முகமாக இருக்கீங்க, குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, எப்பவும் ஒரு சண்டை முறுமுறுப்பு இந்த மாதிரி காரியம்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் தேவை இல்லையா, பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லா மனிதருக்கு இருக்கிற தேவை பிரச்சனை வியாதி இதெல்லாம் எங்களுக்கும் இருக்கும், நாங்களும் மனிதர்கள் தான், பிறகு எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க? இயேசு அவர் எங்க கூட இருக்கார்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் எங்கள் கூட இருக்கிறார், எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, அவர் இருக்கிறதுனால எங்களை அவர் சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு, நாங்கள் எப்பவும் அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படி. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக வச்சுருப்பாரா? அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தேவை போடுகள் நமக்கு இருக்கும், அதுக்கு மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம், அதுதான் இயேசு தருவார். நீங்கள் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க, ஆண்டவரே இந்த சந்தோஷம் எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கணும், உம்முடைய சந்தோஷம், நீர் எங்கள் கூட இருக்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் பாதிக்க நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு பாவம் வந்துட்டா, வசனத்தை மீறிட்டா, தேவனை துக்கப்படுத்திட்டா சந்தோஷம் போயிடும். அதுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரே நீங்கள் மகிழ்ச்சியாக எங்கள் வீட்டில் எப்பவும் வாசம் பண்ணுகிறபடி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் வாழணும், அதுக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள், அந்த மகிழ்ச்சி வந்துடும். சரியா? இன்றைக்கோட அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியெல்லாம் விளைகிறோம். முழங்கால் படியிடுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுங்க. முதல்ல மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். உங்கள் சபையில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் வரணும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லா நாளும் எங்கள் குடும்பத்தில் உண்டாயிருக்கணும். அப்படியே இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, நீர் சொன்ன மாதிரி நாங்கள் 7 நாளும் சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கள் வீடு எப்பவும் சந்தோஷமாக நிறைந்த வீடாக இருக்கணும். இது உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, எங்களுக்குள்ள எப்பவும் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருக்கணும். சந்தோஷத்தை பாதிக்கிற, மகிழ்ச்சியை பாதிக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகட்டும். உம்மை துக்கப்படுத்துகிற எதுவும் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது, நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எங்களை காத்து கொள்ளுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ள மன மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவும் இருக்கணும். நீங்கள் விரும்புகிற மாதிரி நாங்கள் எப்பவும் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க எங்கள் வீட்டை குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம்.
ஆண்டவரே இதே மாதிரி எங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம் வரணும். உம்முடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சி வரணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும். உண்மையை அறிந்து கொள்ளணும். அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ள இந்த சந்தோஷம் வரணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இயேசு அவர்களுக்கிற மகிழ்ச்சி வரணும். எல்லாருக்கும் அவங்களை வெளிப்படுத்துங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி வரணும். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோப்பா. எல்லா வீடுகளிலும் இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி வரணும். அதுக்கு தடையாயிருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கணும். உங்க ரத்தத்தினால் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், பாவ மன்னிப்பை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். நாங்கள் அதுக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் அந்த மன மகிழ்ச்சி, சந்தோஷமும் உண்டாகணும்னு செபிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும், ரட்சிப்பின் மகிழ்ச்சி வரட்டும். ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தை அருளி ஆசீர்வதிங்க. அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த சந்தோஷத்தை கெடுக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். பாவத்தை, சாபத்தை கொண்டு வந்து குடும்ப மகிழ்ச்சியை கெடுக்கிற பிசாசின் வல்லமையெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். நம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போகிற எல்லாரும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி. இப்பவும் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்க பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எங்க குடும்பத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, இந்த தேவையை சந்திங்க. எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் குடும்பமாக செபிக்கிறோம். மன மகிழ்ச்சியோட செபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் நடக்கணும். எந்த விதத்துல குடும்ப ஜெபம் தடைபடக்கூடாது. குடும்ப ஜெபத்தை தடுக்க நினைக்கிற சாத்தானுடைய வல்லமை விலகட்டும். நாங்கள் எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் குடும்ப ஜெபத்துல பங்கு பெற்று ஜெபிக்கணும். எல்லாருக்குள்ளும் அந்த இருதயத்தை தாரும், ஆசீர்வதியும். நீரப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Mr. Arun Kumar Paul and Mrs. Elena Sophie, Tanjavur. Happy birthday, Sister Brinda Moses. என்னாகமும் 6:24 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். Brother Reynold and family, Tiruchirappalli. ஏசாயா 54:14 படி நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள். Sister Radhika Karunagaran and family, Virudhunagar. யாத்ராகமும் 23:25 படி கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக. Sister Deepa Selin and family, Selayur. உபாகமும் 7:13 படி கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9992246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.